அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் நாம் இன்று காண இருப்பது 9ஆம் பாடல். கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவெற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருந்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. மிகவும் பல உயரிய கருத்துக்களை அடங்கிய பாடல் இது. ஒரு மகன் தாயை வர்ணிக்கக்கூடாது, வர்ணனை செய்யக்கூடாது. ஆனால் இவர் வர்ணிக்கிறார். எனவே இவர் அம்மே என்ற பதத்தை உபயோகிக்கிறார். ஒரு தாய் மகனாக வர்ணிக்கலாம். எனவே அம்மே என்ற பதத்தை போட்டு வர்ணிக்கிறார். கருத்தன எந்தன் கண்ணன வண்ண கனகவெற்பில், கனகத்தை போன்ற உன்னுடைய அந்த மார்பில், கருத்தன எந்தை கண்ணன வண்ண கருத்தன, அதாவது கருப்பு நிறம் கொண்ட முலையை கொண்டவளே. என்ன நிறம் மார்பகம் இருந்தாலும் முலை கருப்பு நிறத்தில் இருக்கும். எந்தை கண்ணன், என்னுடைய தந்தையான முக்கண்ணனை போன்று நீயும் 3 மார்க்கமுடைய தடாதகை. தகை என்றால் பெருமை, தகைசால் தடாதகை, தடை வராத தகையை கொண்டவள் தடாதகை. தடாதகை அம்மையான நீயும் 3 மார்பகளோடு பிறந்தாய். எந்தை தந்தை சிவனை நீ காணும்போது உனக்கு ஒரு மார்பகம் மறைந்தது. உன்னுடைய பேரருளானது பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு. பெருத்தன, அது இன்னும் சீர்காழியில் ஞானசம்பந்த பெருமான் அழும்போது நீ அவருக்கு பால் ஈந்தாய். பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் என்கிறார். அருள் கூர்ந்து என்று சொல்லவில்லை, பேரருள். ஏனால் அவர் அழுதது பாலுக்கு, ஆனால் உமையவளோ தந்தது பரஞானம் அபரஞானம் ஆகிய இந்த உலக ஞானத்தையும் மற்றொன்று அபரஞானமாகிய மெய்ஞானத்தையும் அவள் தந்தாள். ஸோ பரஞானம் அபரஞானம் ரெண்டையுமே கொடுத்தாள். எனவே பேரருள் என்ற ஒரு பதத்தை அவர் பயன்படுத்துகிறார். திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும், உன்னுடைய அந்த மார்பகம் நிமிர்ந்து உள்ளதால் கூர்மையாக உள்ளது. அது சிவனை பற்றி இழுக்கும் தன்மையை கொண்டது, தளராதது. அப்படி இருக்கும்போதே உன்னுடைய மார்பகத்தில் இன்னும் அழகாக அந்த பதக்கம் மின்னுகிறது, ஆரம் மின்னுகிறது. செங்கை சிலையும், உன்னுடைய கைகளில், சிகப்பு நிறமான உன்னுடைய கைகளில் அம்பும் வில்லும் அம்பும் இருக்கிறது. மலரம்புகள் இருக்கின்றன. வில்லம்பு இல்லை, மலரம்புகள். கரும்பு வில்லும் மலர் அம்புகளும் உள்ளன உன்னுடைய கையில். முருந்தன மூரலும் நீயும் அம்மே. முருந்தன என்பது, முருந்து என்பது மயிலிறகின் அடியில் உள்ள அந்த வெண்மையான அது கூர்மையாக இருக்கும், அது வெண்மையாக இருக்கும். மூரல் என்பது பல் மட்டும் தெரிய மென்மையாக சிரித்தல். அந்த மயிலிறகின் அடியில் உள்ள அந்த கூர்மையான அந்த வெண்ணிறத்தை போன்ற பற்களை உடையவளான நீ அந்த பற்களை காட்டி, மூரல் என்றது புன்முறுவல், அந்த பல்லை காட்டி புன்முறுவல் செய்யும்போது அம்மே அப்படிப்பட்ட காட்சியில் நீ என் முன் நிற்க வேண்டும் என்று பாடுகிறார். அம்மே என் முன் நிற்கவே என்று பாடுகிறார். இதில் ரொம்ப அழகான பதங்களை எல்லாம் இவர் பயன்படுத்தி உள்ளார். நம்ம எதை நினச்சி பழகிறோமோ அந்த காட்சியை நம் கண்முன் வரும். அபிராமி பட்டர் இத்தகைய காட்சியை கண்டதனால் இத்தகைய காட்சி அவர் கண்முன் நிற்கிறது. கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவெற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள் கூர் திருத்தன, கூர்மையாக, திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருந்தன மூரலும் நீயும் அம்மே என் முன் நிற்கவே என்று பாடுகிறார். ஆண்டவன் அருள்.